ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ போன வீடியோவில் லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபில்ட்ரேஷன் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் மாதிரி வந்துருச்சு. ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை ஆஃப் பண்ணி வச்சதுனால ஃபுல்லாக டேங்க்லாம் அழுக்காயிருச்சு. டேங்க் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு போன வீடியோவில் வந்து மீன்லாம் நாங்கள் காட்டல. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லா மீனும் காட்ட போகிறோம். வாங்க ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இதுதான் வந்து நம்ம பண்ண ஃபில்ட்ரு. இதில் தான் வந்து கொஞ்சம் எரர் இருக்கிறதுனால ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இப்போ எந்த இதில் இருக்குதுன்னு வந்து பாருங்கள். இதுதான் நம்ம டேங்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யெல்லாம் இருக்குது. இது நல்லா ஹேண்ட் ஃபீடிங் இருக்குது, பழகிடுச்சு. இப்படி நீங்கள் கை வச்சிங்கனாலே வந்து விளையாடுவீங்க பார்த்துங்க. ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணிடலாம் இன்றைக்கி. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபில்டர் க்ளீன் பண்ணிடலாம். இது க்ளீன் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இது க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காட்டுறாங்க. ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கனாலே தெரியுது அழுக்கு நிறையா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக எல்லாமே மீன் வேஸ்ட்டு. ஸோ இதிலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. ஏன் இங்கேருந்து வருதுன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா வந்து இதே நாங்கள் வந்து வேறு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் பண்ணோம். திருப்பி நாங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படின்னு. ஃபில்டர்லாம் எம்டி பண்ணியாச்சு. இதுக்குள்ளே பாருங்கள், இதில் தான் அந்த ஃபில்ட்ரேஷனே எவ்வளோ அழுக்கு உறிஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் கழுவிடும். சோப்பு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கழுவுங்க. அப்போ தான் வந்து எந்த கெமிக்கல் ரியாக்டும் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு இருக்கான். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அலசி எடுத்துக்கலாம். எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். இதோட 3வது தடவை அலசிட்டோம் நாங்கள். இப்பயும் இவ்வளோ அழுக்கு வருது. ஸோ இப்போ எல்லாமே கழுவி முடிச்சாச்சு. இப்போ ரீஅசம்பிள் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பைப்பை இப்படி சென்டராக வச்சுருங்க. கீழே வந்து நாங்கள் இங்கே கொஞ்சம் கட்லாம் பண்ணி விட்ருக்கோம். ஏன்னா தண்ணி அந்த அழுக்கெல்லாம் இருந்து இதில் வழியாக தான் வந்து கல்லுக்கெல்லாம் போகும். ஃபஸ்ட்டு பெரிய ஜல்லி நம்ம போட போகிறோம். ஸோ அடுத்த லேயராக ஸ்பாஞ்சு வச்சுக்கலாம். சுற்றி வச்சுருங்க உங்கள் ஒவ்வொரு இடமா. கேப் இல்லாமல் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கல் போட்டோம், பெரிய பெரிய கல்லாக. அடுத்து வந்து நம்ம ஃபில்டருக்கு வந்து ஸ்பாஞ்ச் போடுறோம். இப்போது இது வந்து செகண்ட் லேயரு. இப்போ அடுத்தது முன்ன பெரிய ஜல்லி போட்டோம்ல, அதோட சின்ன சைஸ் ஜல்லி இங்கே வச்சுருக்கோம். கையை எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஜல்லியை வந்து அடுத்த லேயராக, தேர்ட் லேயராக நம்ம ஸ்பாஞ்ச் மேலே போடுறோம். அந்த ஜல்லிக்கு அப்புறம் இந்த இன்னொரு ஸ்பாஞ்சில் இன்னொரு லேயராக கொடுத்துடலாம். இது வந்து நம்ம 4வது வைக்கிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்ட்ரேஷனுக்காக. இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு ஜல்லிலாம் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடக்கூடாது, சின்னது பெருசுன்னு. அதனால் நடுவில் ஸ்பாஞ்ச் வச்சுக்கிறோம். சரியா? ஸ்பாஞ்ச் லேயர் முடிச்சதுக்கப்புறம் சின்ன ஜல்லி, இப்போ நம்ம போட்டதும் இல்லையா பெரிய ஜல்லி, அதுக்கு அடுத்தது சின்ன ஜல்லி, இது இன்னும் சிறிஞ்சல்லின்னு சொல்லுவோம். இதை வந்து அடுத்த லேயராக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட் லேயராக செராமிக் ரிங் வந்து ஆட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா ஃபிஷ் வேஸ்ட்னால வர ஆபத்தான அமோனியாவெல்லாம் அழிக்கிற குட் பாக்டீரியா இதில் இருக்குது. தண்ணியை எப்போவுமே கிறிஸ்டல் கிளியராக வச்சுருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல். கொண்டு போய் அங்கே செட் பண்ணிடலாம். நம்ம கழுவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஃபில்டரை கழுவி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேங்க் மட்டும் கழுவணும். இந்த ஆக்சிஜன் மோட்டர் இருக்கு இல்லையா, இது இல்லைன்னா எல்லா மீனுமே நேரம் செத்துருக்கும். ஏன்னா வந்து ஆக்சிஜனால் மட்டும்தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ எப்பயுமே 24/7 வந்து ஃபில்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் மோட்டர் ஓடுறது ரொம்ப சேஃபு. தொட்டி கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் இந்த எல்லா வாட்டரும் வந்து இந்த பைப் மூலமாக வந்து நாங்கள் வெளியே டிச்சில் விட்டுட்ருக்கோம். ஸோ நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணுறோம் வீடியோவை. காய்ஸ், டேங்க் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக தண்ணி மாற்றலை, 50% வாட்டர் மட்டும் எடுத்துட்டோம். இப்போ லைட்டாக வந்து கலங்களாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபுல் கிளியர் ஆயிரும். டேங்க்லாம் க்ளீன் பண்ணியிருக்கனால ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். இது வந்து சரியாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து இது எப்பயும் போல் நார்மல் ஆயிரும்.
ஸோ நியூ வாட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆக்சிஜன் மோட்டரை ஆன் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னும் செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பண்ணின ஃபில்டர் ரெடி ஆயிடுச்சு. சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்து மேலே ஒவ்வொரு லேயராக வந்து ஏறும். இது கான்செப்ட் என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம லேயர் பை லேயராக போட்டிருக்கோம்ல, கல், ஸ்பாஞ்சு, சின்ன ஜல்லி, பெரிய ஜல்லி, அப்படி வந்து மேலே வாட்டர் வரும். அடுத்தது வந்து ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்கோம். இது வழியாக தண்ணி வெளியே போகும். இது வந்து டைரெக்டாக தொட்டிக்குள்ளே ஊற்றுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதனால் ஆக்சிஜனும் கிடச்சிரும், தண்ணியும் ஃபில்டர் ஆயிரும். நம்ம ஃபில்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேலே பார்த்தீங்களா ஃபில்டர் ஆகி தண்ணி வந்து இந்த அவுட்லெட் வழியாக தொட்டிக்குள்ளே டைரெக்டாக ஊற்றுது. இதோட வேலை பர்ஃபெக்டாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு காமிக்கிறேன் அவுட்புட். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்னிங் வந்து உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறோம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கடைசியாக ப்ளூ மெடிசன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டேங்க்கில். இது வந்து மெயின் ஸ்ட்ரெஸ் குறைக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டிசீஸ் இருந்தால் கூட சரியாயிரும். நெக்ஸ்ட் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து மேண்டேட்டரியாக நம்ம பண்ண வேண்டியது. எப்போவுமே நியூவாக வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது கல்லுப்பு ப்ளஸ் ப்ளூ மெடிசன் போடுறதுனால ஸ்ட்ரெஸ் வந்து மீனுக்கு குறையும். ப்ளஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் சரி பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ½ அன் ஹவர் கழித்து தொட்டி பாருங்கள். ஃபிஷ் வந்து நீந்த ஆரம்பிச்சிருச்சு மேலே வந்து. ஆனால் வந்து கை கிட்ட வர்றதுக்கு பயப்படுது. இன்னும் அது பழகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். தண்ணிலாம் நல்லா கிளியராக இருக்குது. ஃபில்ட்ரேஷன் எல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம். இப்போ பாருங்கள் மீன் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தண்ணி வந்து செம்மையாக ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபில்ட்ரேஷன் சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் தண்ணியை பார்த்தீங்கனாலே தெரியும், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. மீனும் ஆக்டிவாக இருக்குது, ஹேண்ட் ஃபீடிங் எடுக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் செட்டப் பண்ணிக்கோங்க. லோ பட்ஜெட் தான், நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்டில் கேளுங்க, நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வந்து கேட்டிருந்தீங்க, ஃபிஷ் எங்கே ப்ரோ வாங்குனீங்க அப்படின்ட்டு. நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபிஷ்ஷு நான் வாங்கும்போது 2 to 3 inches சைஸில் வாங்கினேன். இப்போ 3 months ஆயிடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து 4 to 6 inches வரைக்குமே பெருசாக இருக்குது. நல்ல க்ரோத் இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.